ஸ்தோத்திரிக்கிறோம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நாம் தேவனை விடுதலையோடு துதிக்கிற ஒரு நேரம், கர்த்தரை மகிமைப்படுத்துகிற ஒரு நேரம். நாம் இதை பிரயோஜனப்படுத்திக் கொள்வோம். ஹல்லேலூயா. உமக்கு மகிமையை நாங்கள் செலுத்துகிறோம், உமக்கு நாங்கள் மகிமையை செலுத்துகிறோம். உமக்கு மகிமை, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்தரே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. உமக்கு மகிமை, உமக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. Hallelujah. Hallelujah. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்தரே உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரம். இந்த நேரத்தை நாம் பிரயோஜனப்படுத்திக் கொள்வோம். கர்த்தரை துதிக்கிறதிலே இந்த நேரத்தை நாம் பிரயோஜனப்படுத்திக் கொள்வோம். ஹல்லேலூயா. தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாக அநேகருடைய ஸ்தோத்திரத்தினால் கிருபை பெருகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. உம்மை முழு உள்ளத்தோடு துதிக்கிறோம், முழு இதயத்தோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா. ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். விடுதலையோடு ஸ்தோத்திரிப்போம், விடுதலையோடு. ஹல்லேலூயா. மனம் உவந்து முழு மனதோடு முழு பலத்தோடு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சகோதரர்கள், உங்கள் பரிசுத்தமான கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரித்து மகிமைப்படுத்துவோம், மகிமையை நாம் செலுத்துவோம். ஸ்தோத்திரம். பிதாவே, எங்கள் தகுதி உம்மை துதிப்பது தானப்பா, எங்கள் தகுதி உம்மை போற்றுவது தான்ப்பா, எங்கள் தகுதி உம்மை மகிமைப்படுத்துவது தான்ப்பா. நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம்.
இதயத்தோடு உம்மை துதிப்பேன். உன்னதமானவரே, உம் அதிசயங்களெல்லாம் எடுத்துரைப்பேன். அதிசயமானவரே, உன்னதமானவரே, என் உறைவிடம் நீதானே. உயர்த்துகிறேன், வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன், உம்மை போற்றுகிறேன். முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன். உன்னதமானவரே, உம் அதிசயங்களெல்லாம் எடுத்துரைப்பேன். அதிசயமானவரே, முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன். உன்னதமானவரே, உம் அதிசயங்களெல்லாம் எடுத்துரைப்பேன். அதிசயமானவரே, உன்னதமானவரே, என் உறைவிடம் நீதானே. உன்னதமானவரே, என் உறைவிடம் நீதானே. உயர்த்துகிறேன், வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன், உம்மை போற்றுகிறேன். உயர்த்துகிறேன், வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன், உம்மை போற்றுகிறேன். முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன். உன்னதமானவரே, உம் அதிசயங்களெல்லாம் எடுத்துரைப்பேன். அதிசயமானவரே, முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன். உன்னதமானவரே, உம் அதிசயங்களெல்லாம் எடுத்துரைப்பேன். அதிசயமானவரே, ஒடுக்கப்படுவோர்க்கு புகலிடமே, நெருக்கடி வேளையில் புகலிடமே. ஒடுக்கப்படுவோர்க்கு அடைக்கலமே, நெருக்கடி வேளையில் புகலிடமே. நெருக்கடி வேளையில் புகலிடமே, நெருக்கடி வேளையில் புகலிடமே. முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன். உன்னதமானவரே, உம் அதிசயங்களெல்லாம் எடுத்துரைப்பேன். அதிசயமானவரே, முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன். உன்னதமானவரே, உம் அதிசயங்களெல்லாம் எடுத்துரைப்பேன். அதிசயமானவரே, உன்னதமானவரே, என் உறைவிடம் நீதானே. உன்னதமானவரே, என் உறைவிடம் நீதானே. உயர்த்துகிறேன், வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன், உம்மை போற்றுகிறேன். உயர்த்துகிறேன், வாழ்த்துகிறேன், உம்மை வணங்குகிறேன், உம்மை போற்றுகிறேன்.
முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன். உன்னதமானவரே, உம் அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பேன். அதிசயமானவரே, உன்னதமானவரே, அதிசயமானவரே, உம்மை நாங்கள் தொழுது கொள்கிறோம். உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை வணங்குகிறோம் முழு இதயத்தோடு. கொடுக்கப்படுவோர்க்கு அடைக்கலமே, நெருக்கடி வேளையில் புகலிடமே. கொடுக்கப்படுவோர்க்கு அடைக்கலமே, நெருக்கடி வேளையில் புகலிடமே. நெருக்கடி வேளையில் புகலிடமே, நெருக்கடி வேளை புகலிடமே. முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன். சொல்லுவோம், முழு இதயத்தோடு. உன்னதமான தேவனே, உம்முடைய அதிசயங்கள் எல்லாம் அதிசயமானவரே, உன்னதமானவரே, என் உறைவிடம் நீதானே. உன்னதமானவரே, என் உறைவிடம் நீதானே. உயர்த்துகிறேன், வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன், உம்மை போற்றுகிறேன். உயர்த்துகிறேன், வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன், உம்மை போற்றுகிறேன். உம்மை உயர்த்துகிறேன், உம்மை வாழ்த்துகிறேன், உம்மை போற்றுகிறேன். தேடி வரும் மனிதர்களை தகப்பன் கைவிடுவதே இல்லை. நாடி தேடி வரும் மனிதர்களை தகப்பன் கைவிடுவதே இல்லை. ஒருபோதும் கைவிடுவதே இல்லை, ஒருபோதும் கைவிடுவதே இல்லை. முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன். உன்னதமானவரே, உம் அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பேன். அதிசயமானவரே, முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன். உன்னதமானவரே, உம் அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பேன். அதிசயமானவரே, ஆமென். உன்னதமானவரே, என் உறைவிடம் நீ. எல்லாரும் சொல்லு, எஸ் லார்ட், யூ ஆர் மை ஷெல்டர். என் உறைவிடம் நீ தானே அப்பா. ஏசப்பா, வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன், உம்மை போற்றுகிறேன், உம்மை உயர்த்துகிறேன், உயர்த்துகிறேன், உம்மை வணங்குகிறேன், உம்மை போற்றுகிறேன், உம்மை உயர்த்துகிறேன். ஹல்லேலூயா. முழு இதயத்தோடு, முழு இதயத்தோடு, முழு மனதோடு, முழு பலத்தோடு என் தகப்பனே. Hallelujah, we praise you. தகப்பனே,
அப்பா பிதாவே. உயர்த்துகிறே வாழ்த்துகிறே வணங்குகிறே போற்றுகிறே உயர்த்துகிறே வாழ்த்துகிறே வணங்குகிறே போற்றுகிறே. தகப்பனே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் தாபரமே, எங்கள் உறைவிடமே, உம்மை நான் உயர்த்துகிறேன், உம்மை வாழ்த்துகிறேன், உம்மை வணங்குகிறேன், உம்மை போற்றுகிறேன். உமக்கு ஸ்தோத்திரம். முழு இதயத்தோடும் உம்மை துதிப்பதும் உம்மை மகிமைப்படுத்துவதும் உம்மை போற்றுவதும் உம்மை வணங்குவதும் தான் எங்கள் தகுதி. கர்த்தாவே, எங்கள் தகுதி அதுதான். ஏனென்றால் நீர் எங்களை மண்ணென்று நினைவு கூறுகிறேன். உமக்கு ஸ்தோத்திரம். இப்படியாய் நாங்கள் கூட கிருபை செய்ததற்காய் ஸ்தோத்திரம். இந்த கிருபையின் கூட்டத்தை தேவன் எங்களுக்கு நடத்தி தாரும். எங்கள் மத்தியில் அக்ராசனராய், தலைவராய், நாயகனாய் எங்கள் மத்தியிலே நீர் வீற்றிரும். ஆராதனை, துதி, ஸ்தோத்திரங்கள் எல்லாவற்றையும் நீர் ஏற்றுக்கொள்ளும். நீர் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் தேவன் அப்படி செய்கிறதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் கர்த்தர் அப்படி செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். கனம், துதி, மகிமை எல்லாவற்றையும் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். எங்களோடு இடைபடுங்கப்பா, இயேசுவின் நாமத்தில் தகப்பனே, ஆமென். உட்கார். எந்த அன்புள்ள ஆண்டவர் இயேசுவே, நான் உந்த நாமத்தை போற்றிடுவேன். உம்மை போல ஒரு தேவனை பூமியில் அறிந்தினேன். உயிர் தந்த தெய்வம் நீரே. அந்த பாடலை நாம் எல்லாரும் பாடுவோம். எந்த அன்புள்ள ஆண்டவர் இயேசுவே, நான் உந்தன் நாமத்தை போற்றிடுவேன். எந்த அன்புள்ள ஆண்டவர் இயேசுவே, நான் உந்தன் நாமத்தை போற்றிடுவேன். உம்மை போல் ஒரு தேவனை பூமியில் அறிந்தேன். உயிர் தந்த தெய்வம் நீரே. உம்மை போல் ஒரு தேவனை பூமியில் அறிந்தேன். உயிர் தந்த தெய்வம் நீரே. ஆனந்தம் ஆனந்தமே, அல்லும் பகலிலும்
இன்னும் தாங்கும் தம்முயமே இந்த இயேசுவின் நாமமே இன்னும் தாங்கும் தம்முயமே இந்த இயேசுவின் நாமமே உனக்கு தீராகவே ஆயுதம் வாய்க்காதே உனக்கு நீராகவே ஆயுதம் வாய்க்காதே
அழைத்தவர் உண்மை தேவன், அவர் தாசர்க்கு நீதியவர். உன்னை அழைத்தவர், உன்னை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர், தாசர்க்கு நீதியவர். என்னை துதி செய்வார், என்னில் அடங்காத கிருபைகளுக்காக என்னும் தாங்கும் அன்புயமே. இன்ப இயேசுவின் நாமமே என்னும் தாங்கும் அன்புயமே. இன்ப இயேசுவின் நாமமே. உன்னை நோக்கும் எதிரியின் கண்ணின் முன்பில் பதறாதே. உன்னை நோக்கும் எதிரியின் கண்ணின் முன்பில் பதறாதே. கண்மணி போல் காக்கும் கரங்களில் உன்னை மூடி மறைத்தாரே. கண்மணி போல் காக்கும் கரங்களில் உன்னை மூடி மறைத்தாரே. எண்ணி எண்ணி துதி செய்வார், என்னில் அடங்காத கிருபைகளுக்காக இன்னும் தாங்கும் அம்புயமே. இன்ப இயேசுவின் நாமமே என்றும் தாங்கும் அம்புயமே. இன்ப இயேசுவின் நாமமே. எண்ணி எண்ணி துதி செய்வார், என்னில் அடங்காத கிருபைகளுக்காக என்றும் தாங்கும் அம்புயமே. இன்ப இயேசுவின் நாமமே. ஆமென். என்றும் தாங்கும் அம்புயமே. இன்ப இயேசுவின் நாமமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உணர்ந்து சொல்லுவோம். தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு மகிமை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உன்னை நோக்கும் எதிரியின் கண்ணில் முன்பில் பதறாதே. உன்னை நோக்கும் எதிரியே கண்ணின் முன்பில் பதறாதே. கண்மணி போல் காக்கும் கரங்களில் உன்னை மூடி மறைத்தாரே. கண்மணி போல் காக்கும் கரங்களில் உன்னை மூடி மறைத்தாரே. என்னை துதி செய்வார், என்னில் அடங்காத கிருபைகளுக்காக என்றும் தாங்கும் அம்புயமே. என்ப இயேசுவின் நாமமே என்றும் தாங்கும் அம்புயமே. என்ப இயேசுவின் நாமமே. ஹல்லேலூயா, glory. தேவனுக்கு மகிமை, தேவனுக்கு மகிமை. தெய்வத்துக்கே மகிமை, தேவனுக்கே மகிமை, தெய்வத்துக்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே
மகிமை. வாழ்க ஐயா வாழ்க, வாழ்க உம் நாமம் 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 வாழ்க. உமக்கு மகிமை. உம்மை போல ஒரு நல்ல தெய்வம் இந்த பூமியில் ஒருவருமே இல்லை. நீ சிருஷ்டிகர்த்தா, நீ ஜீவன் உள்ளவர், நீ நேற்றும் என்றும் என்றும் மாறாதவர், நீர் முந்தினவர், நீர் பிந்தினவர், நீர் இருந்தவர், நீர் இருக்கிறவர், நீர் வருகிறவர், நீர் ஆல்பா, நீர் ஒமேகா, நீர் ஆதி, நீர் அந்தம். உமக்கு ஒப்பான தெய்வம் இல்லை, உமக்கு இணையான தெய்வம் இல்லை. நீர் என்றென்றைக்கும் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். நீர் சர்வத்துக்கும் மேலான தேவன், வானத்தையும் பூமியையும் படைத்தவர், இரக்கமுள்ளவர், மனதுருக்கமுள்ளவர், நீதியுள்ள தேவன், பாவத்தை பாராத சுத்த கண்ணன். உமக்கு ஸ்தோத்திரம். நீர் நல்லவர், உம்முடைய கிருபை என்றும் உள்ளது. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர். தேவாதி தேவனை துதியுங்கள், கத்தாதி கர்த்தரை துதியுங்கள். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள். வானங்களை ஞானமாய் உண்டாக்கினவரை துதியுங்கள். தண்ணீர்களுக்கு மேலே பூமியை பரப்பினவரை துதியுங்கள். பெரிய சுடர்களை உண்டாக்கினவரை துதியுங்கள். பகலில் ஆள சூரியனை படைத்தவரை துதியுங்கள். இரவில் ஆள சந்திரனை நட்சத்திரங்களையும் படைத்தவரை துதியுங்கள். எகிப்தியருடைய தலைச்சன்களை சங்கரித்தவரை துதியுங்கள். அவர்கள் நடுவில் இருந்து இஸ்ரவேலை புறப்பட பண்ணினவரை துதியுங்கள். பலத்த கையினால் ஓங்கிய புயத்தினால் அதை செய்தவரை துதியுங்கள். சிவந்த சமுத்திரத்தை இரண்டாக பிரித்தவரை துதியுங்கள். அதன் நடுவே இஸ்ரவேலை கடந்து போக பண்ணினவரை துதியுங்கள். பார்வோனையும் அவன் சேனைகளையும் சிவந்த சமுத்திரத்தில் கவிழ்த்து போட்டவரை துதியுங்கள். தம்முடைய ஜனங்களை வனாந்திரத்தில் நடத்தினவரை துதியுங்கள். பெரிய ராஜாக்களை சங்கரித்தவரை துதியுங்கள். பிரபலமான ராஜாக்களை அழித்தவரை துதியுங்கள். ஏமோரியரின் ராஜாவாகிய சீகோனை அழித்தவரை துதியுங்கள். பாசானின் ராஜாவாகிய ஓகை அழித்தவரை துதியுங்கள். அவர்கள் தேசத்தை சுதந்திரமாக தந்தவரை துதியுங்கள். அதை தம்முடைய தாசனாகிய இஸ்ரவேலுக்கு சுதந்திரமாகவே தந்தவரை துதியுங்கள். நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள். நம்முடைய சத்துருக்களின் கையிலிருந்து நம்மை விடுதலை பண்ணினவரை துதியுங்கள். மாம்ச தேகமுள்ள யாவுக்கும் ஆகாரம் கொடுக்கிறவரை துதியுங்கள். பரலோகத்தின் தேவனை துதியுங்கள். அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. பரலோகத்தின் தேவனை துதிப்பதற்காகவே நாம் கூடி வந்திருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. வேதம் சொல்லுகிறது, நானோ உம்முடைய வல்லமையை பாடி காலையிலே உம்முடைய கிருபையை மகிழ்ச்சியோடு புகழுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காலையிலே மகிழ்ச்சியோடு உம்முடைய கிருபையை புகழுவேன். கிருபையை புகழுகிறது மாத்திரம் அல்லாமல் சங்கீதக்காரன் சொல்லுகிறார், நானோ உம்முடைய வல்லமையையும் நான் பாடுவேன். ஹல்லேலூயா. உம்முடைய வல்லமையையும் நான் பாடுவேன். உம்முடைய வல்லமையை பாடி நான் துதிப்பேன். உம்முடைய வல்லமையையும் நான் பாடுவேன். உம்முடைய கிருபையையும் நான் புகழுவேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உம்முடைய வல்லமையை நாம் பாடுவோம். காரணம், அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவருடைய கிருபையை நாம் புகழணுமா? அவருடைய வல்லமையை நாம் காலையிலே பாடி புகழ வேண்டுமா? நம்முடைய தேவனுக்கு ஒப்பான ஒரு தேவன் இல்லை. வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் இல்லை. உமக்கு ஒப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும்
உமக்கு ஒப்பான தெய்வம் இல்லை. உம்முடைய வல்லமை செங்கடலை பிளந்தது. உம்முடைய வல்லமை தூதர்களுடைய உணவை உம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்தது. உம்முடைய வல்லமை கண்மலையை பிளந்து கண்மலையில் தண்ணீரை புறப்படச் செய்தது. உமக்கு ஒப்பானவர் யார்? உமக்கு ஒப்பானவர் யார்? உம்முடைய வல்லமையை நாம் பாடுவோம் அருமையானவர்களே. கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? எத்தனை பேர் உணர்ந்து சொல்றீங்க உமக்கொப்பானவர் யாரப்பா? கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? தேவனுடைய வல்லமை பாடி உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? ஆமென். வானத்திலும் உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? செங்கடலை நீ பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றே. செங்கடலை நீ பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றே. நீ நல்லவர், சர்வ வல்லவர், என்றும் வாக்கு மாறாதவர். நீ நல்லவர், சர்வ வல்லவர், என்றும் வாக்கு மாறாதவர். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உமக்கு ஒப்பானவர் இல்லை, உமக்கு ஒப்பானவர் இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு ஒப்பான தெய்வம் இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தூதர்கள் உண்ணும் உணவா உந்தன் ஜனங்களை போஷித்தீரே. தூதர்கள் உண்ணும் உணவா உந்தன் ஜனங்களை போஷித்தீரே. உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்திட? உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்திட? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? ஆமென். கர்த்தாவே, தேவர்களில் ஹல்லேலூயா,
ஒப்பானவர் யார்? உமக்கு ஒப்பானவர் யார்? உமக்கு இணையான தெய்வம் யார்? ஒருவரும் இல்லை. நீ ஒப்பற்ற தெய்வம். தேவனாவே glory, தேவனுக்கு மகிமை. யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார்? உமக்கு ஒப்பானவர் யார்? தகப்பனே, உம்முடைய வல்லமை நாங்கள் பாடுகிறோம். யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார்? வானத்திலும் உமக்கு ஒப்பானவர் யார்? கண்மலையை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களின் தாகம் தீர்த்தேன். கண்மலையை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களின் தாகம் தீர்த்தேன். உன் நாமம் அதிசயம் என்றும் அற்புதம் செய்திடுவே. அற்புதம் செய்யும், எங்கள் வாழ்க்கையில அற்புதம் செய்யும், செய்திடுவே. உமக்கு ஒப்பானவர் யார்? தகப்பனே, வாயிலே சொல்லுவோம். வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? கர்த்தாவே, நம்முடைய தேவன் செய்த கிரியைகளை பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்பு நம்முடைய ஜனங்களை தேவன் நடத்தி சென்ற விதத்தை இன்றைக்கும் நாம் நினைத்து அவரை துதிக்கும் பொழுது அவருடைய கண்கள் நம்மை கவனிக்கிறது. என் பிள்ளைகள் என் மகத்துவத்தை சொல்லி என் வல்லமையை சொல்லி துதிக்கிறார்கள் என்று கர்த்தருடைய இருதயம் எவ்வளவு சந்தோஷப்படும். ஹல்லேலூயா. ஆண்டவரே, உம்முடைய வல்லமையை நாங்கள் பாடுகிறோம், உம்முடைய மகத்துவத்தை நாங்கள் பாடுகிறோம், உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை பணிந்து குனிந்து நாங்கள் முழங்கால் படியிடுகிறோம். உம்முடைய பரிசுத்தமான நாமத்தை நாங்கள் தொழுது சேவிக்கிறோம். உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே. ஆகவே உம்மை பணிந்து கொள்ளுகிறோம், உம்மை தொழுது கொள்ளுகிறோம், உம்மை சேவிக்கிறோம். எங்கள் தொழுகை நீர் அங்கீகரித்ததற்காய் ஸ்தோத்திரம். உடைய வார்த்தைக்காய் வந்து நிற்கிறோம். எங்களோடு பேசும் அடியை மறைத்துக் கொள்ளுங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் தகப்பனே, ஆமென். ஜான் வெஸ்லி, பூர்ணபுரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். கிருபை கூட்டத்தில் எனக்கு நல்ல வேலை கிடைக்க வேண்டும் என்று பொருத்தனை செய்து ஜெபித்தேன். கர்த்தர் என் ஜெபத்தை கேட்டு சில நாட்களாகவே நான் வேலை இல்லாமல் இருந்தேன். நல்ல வேலை கிடைக்கும்படி ஆண்டவர் கிருபை செய்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ಪ್ರಿಯವಾದ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, செம்மையானவர்கள் ಯಥಾರ್ಥ ಹೃದಯವರು யார்? செம்மையானவர்கள் ಯಾರು ಯಥಾರ್ಥ ಚಿತ್ತವರು, யார்? மன நேர்மையானவர்கள், ಯಾರು ಯಥಾರ್ಥ ಮನಸ್ಸುಳ್ಳಂತವರು, தீமையை விட்டு விலகுகிறவர்கள். ಕೇಡನ್ನು ಬಿಟ್ಟು ದೂರವಾಗುತ್ತಾರೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நீதிமொழிகள் 16:17 நாம் வாசிப்போம் என்றால், ಜ್ಞಾನೋಕ್ತಿಗಳು 16:16 ಓದಿ ನೋಡುವಾಗ தீமையை விட்டு விலகுவதே செம்மையானவர்களுக்கு சமனான பாதை. ಕೇಡನ್ನು ಬಿಟ್ಟು ದೂರವಾಗಿರುವುದೇ ಯಥಾರ್ಥವಾಗಿರತಕ್ಕಂಥವರಿಗೆ ಸಹ. உபாகமம் 31:18 நாம் வாசிப்போம் என்றால், ಧರ್ಮೋಪದೇಶಕಾಂಡ 31:18 ಓದುವಾಗ அங்கே வேதம் சொல்லுகிறது, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ಅಲ್ಲಿ ವಾಕ್ಯ ತಿಳಿಸಲ್ಪಟ್ಟಿದೆ. ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, சகல தீமைகளின் நிமித்தம் ಸಕಲ ಕೇಡಿನ ನಿಮಿತ್ತ நான் அந்நாளிலே என் முகத்தை மறைக்கவே மறைப்பேன். ನಾ ಆ ದಿನದಲ್ಲಿ ನನ್ನ ಮುಖವನ್ನು ಮರೆಸಿಯೇ ಮರೆಸುವೆನು. தீமை ಕೇಡನು ஹல்லேலூயா ಹಲ್ಲೆಲೂಯಾ நம்மிடத்தில் இருக்கும் பொழுது ನಮ್ಮಲ್ಲಿ ಇರುವಾಗ கர்த்தர் தம்முடைய முகத்தை என்ன செய்வார்? ಕರ್ತರು ತಮ್ಮ ಮುಖವನ್ನು ಏನು ಮಾಡುತ್ತಾರೆ? கர்த்தருடைய முகம் மறைக்கப்பட்டால் அந்த மனிதன் மன நேர்மை உள்ளவனாய் இருக்க முடியாது. ಕರ್ತನ ಮುಖವು ಮರೆಸಲ್ಪಟ್ಟರೆ ಮನುಷ್ಯನು ಯಥಾರ್ಥ ಚಿತ್ತನಾಗಿರಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆகவேதான் தீமையை விட்டு விலக வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. ಆದ ಕಾರಣವೇ ಕೇಡನ್ನು ಬಿಟ್ಟು ದೂರವಾಗಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ವಾಕ್ಯ. ஏசாயா 14:20 ಏಸಾಯ 14:20 அவர்கள் பேர் பெறுவதில்லை, ಅವರು ಪ್ರಖ್ಯಾತಿ ಹೊಂದಿಕೊಳ್ಳುವುದಿಲ್ಲ, அவருடைய சந்ததியும் பேர் பெறுவதில்லை. ಅವರ ಸಂತತಿಯು ಕೂಡ ಪ್ರಖ್ಯಾತಿಗೊಳಪಡುವುದಿಲ್ಲ. ஆகவே ಆದ ಕಾರಣ யோபு சொல்லுகிறார், ಯೋಬನು ಹೇಳುತ್ತಾನೆ, தீமையை ಕೇಡನ್ನು நான் சொல்வதில்லை. ನಾನು ಹೇಳೋದೇ ಇಲ್ಲ. நல்லா கவனிங்க, ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿ, நம்முடைய வாயிலே ನಮ್ಮ ಬಾಯಿಯಲ್ಲಿ தீமையான சொல்லை நாம் என்ன செய்யக்கூடாது? ಕೇಡಾದ ಮಾತನ್ನು ನಾವು ಏನು ಮಾಡಬಾರದು, சொல்லவும் கூடாது. ಹೇಳಲೇಬಾರದು. அது யோபுவின் அனுபவமாக இருந்திருக்கிறது. ಯೋಬನ ಅನುಭವವಾಗಿದೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರವಾಗಲಿ. சங்கீதம் ಕೀರ್ತನೆಗಳು 37:27 நாம் வாசிப்போம் என்றால், 37:27 ಓದುವಾಗ அங்க வேதம் சொல்லுகிறது. ಅಲ್ಲಿ ವಾಕ್ಯ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ. வாசிப்போம். ಓದೋಣ. சங்கீதம் ಕೀರ್ತನೆಗಳು 37:27 37:27 தீமையை விட்டு விலகி ಕೆಟ್ಟದ್ದಕ್ಕೆ ಹೋಗದೆ நன்மை செய், ಒಳ್ಳೆಯದನ್ನೇ ಮಾಡು, நீ என்றைக்கும் கர்த்தருக்குள் என்ன செய்வாய்? ಆಗ ನೀನು ಯಾವಾಗಲೂ ದೇವರಲ್ಲಿ ಏನಾಗಿರುವೆ. ஆமென். ಆಮೆನ್. தீமையை விட்டு விலகி விடு, ನೀವು ಕೆಟ್ಟದನ್ನು ಬಿಟ್ಟು ದೂರವಾಗು, நீ நன்மை செய், ನೀನು ಒಳ್ಳೆಯದನ್ನೇ நீ ಮಾಡು, என்றைக்கும் கர்த்தருக்குள் என்ன செய்வாய்? ಆಗ ನೀನು ಯಾವಾಗಲೂ ದೇವರಲ್ಲಿ நிலைத்திருப்பாய். ವಾಸವಾಗಿರುವಿ. ஆகவேதான் ಆದ ಕಾರಣವೇ நான் நேற்று பார்த்த அருமையானவர்களே, ನಿನ್ನೆ ನಾವು ನೋಡಿದೆವು ಪ್ರಿಯಾದವರೇ, தீமை என்னவென்றால் ಕೆಟ್ಟದ್ದು ಏನೆಂದರೆ அருமையானவர்களே, ಪ್ರಿಯಾದವರೇ, கர்த்தரை நினையாமல் போகிறது, ಕರ್ತನನ್ನು ನೆನೆಸದೇ ಹೋಗುವಂತದ್ದು, அந்த உணர்வில்லாமல் இருப்பது, ಆ ಎಚ್ಚರ ಇಲ್ಲದಂತೆ ಇರುವಂತದ್ದು, அவர் செய்த நன்மைகளை உணராமல் இருப்பது. ಆತನ ಉಪಕಾರಗಳನ್ನು ಸ್ಮರಿಸದೇ ಇರುವುದು. தீமை செய்தலை விட்டு ஓயுங்கள், ಕೆಟ್ಟದನ್ನು ಬಿಟ್ಟು ದೂರವಾಗಿ நன்மை செய்யுங்கள், ಒಳ್ಳೆಯದನ್ನು ಮಾಡಿರಿ, தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். ದೇಶದ ಶುಭವನ್ನು ಉಣ್ಣುವಿರಿ. இந்த நாளில் அருமையானவர்களே, ಈ ದಿನದಲ್ಲಿ ಪ್ರಿಯಾದವರೇ, எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் ಯೆರೆಮೀಯ ಪ್ರವಾದಿಯ ಪುಸ್ತಕ 2வது அதிகாரம் 2ನೇ ಅಧ್ಯಾಯ 13வது வசனம். 13ನೇ ವಾಕ್ಯ. இங்கே தீமை எது என்று வேதம் சொல்லுகிறது. ಇಲ್ಲಿ ಕೇಡು ಕೆಟ್ಟದ್ದು ಯಾವುದು ಎಂಬುದಾಗಿ ವಾಕ್ಯ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ. என் ஜனங்கள் 2 தீமைகளை செய்தார்கள். ನನ್ನ ಜನರು 2 ಕೇಡನ್ನು ಮಾಡಿದರು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கர்த்தர் சொல்லுகிறார், ಆತನು ಹೇಳುತ್ತಾರೆ, வானங்களே ಆಕಾಶವೇ, இது நிமித்தம் பிரமித்து கொந்தளித்து மிகவும் திடுக்கிடுங்கள் ಇದರ ನಿಮಿತ್ತವಾಗಿ ಭ್ರಮಿಸಿ ಗೊಂದಲದಿಂದ ದೃಢತೆಯಿಂದ ಬಿಟ್ಟಿದ್ದು என்று கர்த்தர் சொல்லுகிறார். ಎಂಬುದಾಗಿ ಕರ್ತನು ಹೇಳುತ್ತಾರೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. என் ஜனங்கள் ನನ್ನ ಜನರು 2 தீமைகள். 2 ಕೆಟ್ಟದನ್ನು நல்லா கவனிப்போம். ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿರಿ. இந்த தீமையை விட்டு நாம் என்ன செய்யணுமா? ಈ ಕೆಟ್ಟದನ್ನು ಬಿಟ್ಟು ನಾವು ಏನು ಮಾಡಬೇಕು? விலகணும். ದೂರವಾಗಿರಬೇಕು. அதுதான் மன நேர்மை. ಅದೇ ಯಥಾರ್ಥ ಚಿತ್ತ. அவர்கள்தான் செம்மையானவர்கள். ಅಂತವರು ಯಥಾರ್ಥ ಚಿತ್ತವುಳ್ಳವರು. ஆகவே கர்த்தர் சொல்லுகிறார், என் ஜனங்கள் 2 தீமைகளை செய்தார்கள். ಆದ ಕಾರಣ ಕರ್ತನು ಹೇಳುತ್ತಾರೆ, ನನ್ನ ಜನರು 2 ಕೇಡನ್ನು ಬಗೆದರು. அந்த தீமைகள் என்ன அருமையானவர்களே? ಆ ಕೇಡು ಏನು ಪ್ರಿಯರಾದವರೇ? ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய என்னை விட்டுவிட்டார்கள். ಜೀವ ಜಲದ ಬುಗ್ಗಿಯಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ನನ್ನನ್ನು ಬಿಟ್ಟು ಬಿಟ್ಟರು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அதோடு மாத்திரமல்ல, ಅದರೊಂದಿಗೆ ಮಾತ್ರ அவரை விட்டுவிட்டது மாத்திரமல்ல, ಅವರು ಬಿಟ್ಟು ಬಿಟ್ಟದ್ದು ಮಾತ್ರ ಅಲ್ಲ, அவர்கள் என்ன செய்தார்களா? ಅವರು ಏನು ಮಾಡಿದರು? தண்ணீர் நிற்காத தொட்டிகளாகிய வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கு வெட்டி கொண்டார்கள். ನೀರು ನಿಲ್ಲದೆ ಇರತಕ್ಕಂತ ಬಿರುಕಾಗಿರತಕ್ಕಂತ ತೊಟ್ಟಿಗಳನ್ನು ತನಗೋಸ್ಕರವಾಗಿ ಕೊರೆದುಕೊಂಡರು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರವಾಗಲಿ. எதை விட்டுட்டாங்களா? ಯಾವುದನ್ನು ಬಿಟ್ಟು ಬಿಟ್ಟರು? ஜீவ தண்ணீர் ಜೀವ ಜಲದ ஊற்ற ಬುಗ್ಗೆಯನ್ನು இலவசமாய். ಸುಲಭವಾಗಿ ಉಚಿತವಾಗಿ அந்த ஜீவ தண்ணீர் ஊற்றுல போய் தண்ணியை மொண்டு கொள்வது
ಆ ಜೀವಜಲದ ತೊಟ್ಟಿಯಿಂದ ನೀರನ್ನು ತೆಗೆದುಕೊಳ್ಳುವುದು அதை விட்டுட்டாங்களா? ಅದನ್ನು ಬಿಟ್ಟು ಬಿಟ್ಟರು. ஆனால் ಆದರೆ இவங்க ஒரு தொட்டியை என்ன செய்தாங்களாம்? தொட்டியை வெட்டிக்கிட்டாங்க. ಇವರಿಗೋಸ್ಕರ ಇವರಿಗೆ ಒಂದು ತೊಟ್ಟಿಯನ್ನು ಕೊರೆದುಕೊಂಡರು. ஆனா அந்த தொட்டி என்ன தொட்டி தான்? ಆದರೆ ಆ ತೊಟ್ಟಿ ಯಾವ ರೀತಿಯಾದ ತೊಟ್ಟಿ? தண்ணியே நிக்காத தொட்டி, ಅದು ನೀರು ನಿಲ್ಲದೆ ಬಿರಿದ ತೊಟ್ಟಿ, வெடிப்புள்ள ஒரு தொட்டி. ಬಿರಿದ ಒಂದು ತೊಟ್ಟಿ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஜீவ தண்ணீர் ஊற்று ಜೀವಜಲದ ಬುಗ್ಗೆಯ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು, அவருடைய வார்த்தை. ಅವರ ವಾಕ್ಯ. இன்னைக்கு அநேகர் அருமையானவர்களே ಅನೇಕರು ಪ್ರಿಯರಾದವರೇ இந்த வார்த்தையை என்ன செய்து விடுகிறார்கள்? ಈ ಮಾತನ್ನು ಏನು ಬಿಡುತ್ತಾರೆ? விட்டு விடுகிறார்கள். ಬಿಟ್ಟು ಬಿಡುತ್ತಾರೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. தாங்களே ஒன்றை செய்து கொள்ளுகிறார்கள். ತಾವೇ ಒಂದನ್ನು ಮಾಡಿಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. வேதத்துல ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ஒரு சின்ன உதாரணத்தை உங்களுக்கு ಒಂದು சொல்லுகிறேன். ಚಿಕ್ಕ ಉದಾಹರಣೆಯನ್ನು ನಿಮಗೆ ಹೇಳುತ್ತೇನೆ. ஜீவ தண்ணீர் ஊற்று, ಜೀವಜಲದ ಬುಗ್ಗೆ, வார்த்தை. ವಾಕ್ಯ. நாம மூழ்கி தான் என்ன எடுக்கணும்? ನಾವು ಮುಳುಗಿ ಏನು ಮಾಡಬೇಕು? ஞான ஸ்நானம் எடுக்கணும். ದೀಕ್ಷಾಸ್ನಾನ ತೆಗೆದುಕೊಳ್ಳಬೇಕು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆனா மனுஷன் எதை வெட்டிக்கிட்டான்? ಆದರೆ ಮನುಷ್ಯನು ಯಾವುದು ತೋಡಿಕೊಂಡ? தெளித்து கொடுக்கறத வெட்டிக்கிட்டான். ಸಿಂಪಡಿಸಿ ಕೊಡುವಂತದನ್ನು அது என்ன தொட்டி? ಅದು ಯಾವ ರೀತಿಯಾದ ತೊಟ್ಟಿ? வெடிப்புள்ள தொட்டி. ಬಿರಿದು ಹೋದಂತ ತೊಟ್ಟಿ. வார்த்தையை விட்டு விட்டார்கள். ವಾಕ್ಯವನ್ನು ಬಿಟ್ಟು ಬಿಟ್ಟರು. இன்றைக்கு அருமையானவர்களே, ಪ್ರಿಯರಾದವರೇ, வார்த்தைக்கு மாறான எத்தனையோ மனுஷனுடைய கற்பனைகள். ವಾಕ್ಯಕ್ಕೆ ವಿರುದ್ಧವಾಗಿರತಕ್ಕಂತ ಮನುಷ್ಯನ ನಾನಾ ವಿಧವಾಗಿರತಕ್ಕಂತ அதுல நீ தண்ணீரையும் பார்க்க முடியாது, ಅಲ್ಲಿ ನೀರನ್ನು ನೋಡಲು ಸಾಧ್ಯ, ஜீவ தண்ணீரையும் பார்க்க முடியாது. ಜಲವನ್ನು ನೋಡಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. அந்த பாரம்பரியத்தின் பின்னாக, ಅದು ಪಾರಂಪರ್ಯದ ಹಿಂಭಾಗ, அந்த சடங்காச்சாரத்தின் பின்னாக, ಆಚಾರ ಸಾಂಪ್ರದಾಯಿಕ மனுஷன் வெட்டின தொட்டிக்கு பின்பாக ಮನುಷ್ಯನು ತೋಡಿಕೊಂಡಂತ ತೊಟ್ಟಿಯ ಹಿಂದೆ எத்தனையோ கோடிக்கணக்கான மக்கள். ಎಷ್ಟೋ ಕೋಟಿ ಅಂತರ ಜನರು. வேதம் திட்டமாய் சொல்லுகிறது. ಆದರೆ ಸತ್ಯವೇದ ದೃಢವಾಗಿ ಹೇಳುತ್ತಿದೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. என்னை அன்றி உனக்கு வேறே தேவன் உண்டாயிருக்க வேண்டும். ನನ್ನಲ್ಲದೆ ನಿನಗೆ ಬೇರೊಂದು ದೇವರು ಇರಬಾರದು. கற்பனைகளிலும் பிரதான கற்பனை எது? ಆಜ್ಞೆಯಲ್ಲಿಯೂ ಪ್ರಧಾನ ಆಜ್ಞೆ இஸ்ரவேலே கேள், ಇಸ್ರಾಯೇಲ್ಯರೇ ಕೇಳಿರಿ. உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். ನಿನ್ನ ದೇವರಾಗಿರ್ತಕ್ಕಂತ ಕರ್ತನು ಒಬ್ಬನೇ, ஒரே தேவன் தான். ಒಬ್ಬರೇ ದೇವರು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இயேசுவே வாய் திறந்து சொல்லுகிறார். ಯೇಸುವೇ ಬಾಯಿ ತೆರೆದು ಹೇಳುತ್ತಾನೆ, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಸ್ತೋತ್ರವಾಗಲಿ. இது சத்தியம். ಇದು ಸತ್ಯ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இயேசு சொன்னதை அந்த வேதபாரகன் சொல்லுகிறார். நீ சொன்னது சத்தியம். ನೀನು ಹೇಳಿದ್ದು ಸತ್ಯ. இயேசு சொல்லுகிறார், ಯೇಸು நீ ಹೇಳುತ್ತಾನೆ, தேவனுடைய ராஜ்யத்துக்கு தூரமானவன் அல்ல. ನೀನು ದೇವರ ರಾಜ್ಯಕ್ಕೆ ದೂರವಾಗಿರತಕ್ಕ. ஆகவே வேதம் திட்டமாய் சொல்லுகிறது. ಸತ್ಯವೇದ ದೃಢವಾಗಿ ಹೇಳುತ್ತಿದೆ. பழைய ஏற்பாட்டிலும் சொல்லப்பட்டிருக்கு, ಹಳೆಯ ಒಡಂಬಡಿಕೆಯಲ್ಲಿ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ. புதிய ஏற்பாட்டிலும் இதுதான் the most important commandment. ಅದೇ ಹೊಸ ಒಡಂಬಡಿಕೆಯಲ್ಲಿ ಇದೇ ಬಹಳ ಪ್ರಾಮುಖ್ಯವಾಗಿರ್ತಕ್ಕಂತ ಆಜ್ಞೆ. தேவன் ஒருவர் தான். ದೇವರು ಒಬ್ಬರೇ. பழைய ஏற்பாட்டின் யெகோவா தான், புதிய ஏற்பாட்டின் இயேசு கிறிஸ்து. ಹಳೆ ಒಡಂಬಡಿಕೆ ಯೆಹೋವೇ, ಹೊಸ ಒಡಂಬಡಿಕೆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. யெகோவா தேவன் தான். ಯೆಹೋವ ದೇವರೇ முதலாவது இரட்சகராக வந்தார். ಮೊದಲನೆಯಾಗಿ ರಕ್ಷಕನಾಗಿ ಬಂದವರು. அதே இரட்சகர் தான் ರಕ್ಷಕನು இனி இரண்டாவது வரப்போகிறார். ಎರಡನೇ ಆವರ್ತಿ ಬರಲಿದ್ದಾರೆ. இனி அவர் இரட்சகராக அல்ல, ರಕ್ಷಕನಾಗಿ ಅಲ್ಲ, நியாயாதிபதியாய் ನ್ಯಾಯಾಧೀಶನಾಗಿ, பிதாவின் மகிமையோடு ತಂದೆಯ ಪ್ರಭಾವದೊಂದಿಗೆ, 1000 10,000 தூதர்களோடு. 10,000 ದೂತರೊಡನೆ. ஆகவே ஒரே தேவன், ಆದರೆ ಒಬ್ಬರೇ ದೇವರು. ஒருவர் தான். ಒಬ್ಬರೇ. ஆனா 3 தன்மைகளில் அவர் வெளிப்பட்டார். ಆದರೆ ಮೂರು ರೀತಿಯಾದ ತತ್ವದಲ್ಲಿ ಅವರು ಪ್ರಕಟಗೊಂಡರು. பிதா, குமாரன், பரிசுத்தாவி என்பது இட்ஸ் நாட் a name of the Lord. ತಂದೆ, ಮಗ, ಪವಿತ್ರಾತ್ಮ ಎಂಬುದು ದೇವರ ಹೆಸರು ಅಲ್ಲ. It's a title of God. ಅದು ಒಂದು ಟೈಟಲ್ ಆಗಿದೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರವಾಗಲಿ. அது அவருடைய தன்மைகள், ಆತನ ಟೈಟಲ್, the officials of God. ಅದು ದೇವರ ಟೈಟಲ್ ಆಗಿದೆ. It is not the name of the Lord, ಅದು ದೇವರ ಹೆಸರು ಅಲ್ಲ. but the name of the Lord is Lord Jesus Christ. ಯೇಸು, ಅವರ ಹೆಸರು ಏನೆಂದರೆ ಕರ್ತನಾದ ಯೇಸು. ஆகவேதான் அந்த நாமத்தில் வானோர், பூதலத்தோர், பூமியின் கீழானோருடைய முழங்கால்கள் யாவும் முடங்குகிறது. ಆದ ಕಾರಣವೇ ಮೇಲಿನವರು, ಭೂಲೋಕದವರು, ಭೂಮಿಯ ಕೆಳಗಿರದ ಎಲ್ಲರ ಮೊಣಕಾಲು ಊರತಕ್ಕಂಥದ್ದು ಆ ನಾಮಕ್ಕೋಸ್ಕರ. ஒரே தேவன். ಒಬ್ಬರೇ ದೇವರು. இது ஜீவ ஊற்று. ಅದು ಜೀವಜಲ ಭೂಮಿ. இன்னைக்கு எத்தனை ஊழியர்கள், ಈ ದಿನ ಎಷ್ಟು ಸೇವಕರು, எத்தனை கிறிஸ்தவ மனுக்குலம் ಕ್ರೈಸ್ತ ಮನುಕುಲ தைரியமாய் 3 தேவன் என்று சொல்லுகிறார். ಧೈರ್ಯವಾಗಿ ಮೂರು ದೇವರು ಎಂಬುದಾಗಿ, ஒருவருக்குத்தான் ஆராதனை, ಒಬ್ಬರಿಗೆ ಮಾತ್ರವೇ ಆರಾಧನೆ, தைரியமாய் 3ருக்கு ஆராதனை என்று சொல்லுகிறார். ಧೈರ್ಯವಾಗಿ ಮೂವರಿಗೆ ಆರಾಧನೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತಾರೆ. இது வெடிப்புள்ள தொட்டி, ಅದು ಬಿರಿದಂತಹ ತೊಟ್ಟಿ. இது வெடிப்புள்ள தொட்டி. ಆ ಬಿರಿದ ತೊಟ್ಟಿ, அதிலே தண்ணீர் நிற்கவே நிற்காது. ನೀರು ನಿಲ್ಲುವುದೇ ಇಲ್ಲ. அதுல ஒரு ஆசீர்வாதத்தையும் பெற முடியாது. ಅಲ್ಲಿಂದ ಯಾವ ರೀತಿಯ இன்னைக்கு அதற்காக எத்தனை பேர் வைராக்கியம் பாராட்டுகிறார்கள். ಈ ದಿನ ಅದಕ್ಕೋಸ್ಕರವಾಗಿ ಎಷ್ಟು ಜನ ಅತ್ಯಾಸಕ್ತಿಗೊಂಡಂತವರಾಗಿದ್ದಾರೆ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಸ್ತೋತ್ರವಾಗಲಿ. ஆகவே அன்றையிலிருந்து ಆದ ಕಾರಣ ಆ ದಿನದಿಂದ இன்றைக்கும் அருமையானவர்களே, ತನಕ ಪ್ರಿಯರಾದವರೇ, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರವಾಗಲಿ. வேற யாரும் இல்லை, ಬೇರೆ ಯಾರೂ ಅಲ್ಲ, அவருடைய ஜனங்கள். ಆತನ ಜನರೇ. ஒருவேளை நீங்கள் கேட்கலாம், ಒಂದು ವೇಳೆ ನೀವು ಕೇಳಬಹುದು, ஏயா இத்தனை பிரிவினைகள், ಯಾಕೆ ಇಷ್ಟೊಂದು ஏயா இத்தனை குழப்பங்கள்? ಯಾಕೆ ಈ ರೀತಿಯಾದ ಸಮಸ್ಯೆಗಳು? என் அன்பு தேவனுடைய ನನ್ನ பிள்ளைகள், ಪ್ರೀತಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, தேவன் ದೇವರು ஆவியானவரை ஊற்றினது எதற்காக? ಪವಿತ್ರಾತ್ಮನನ್ನು
நம்மை நடத்துவதற்காக ஆவியானவர் தங்களை நடத்துவதற்கு யார் ஒப்பு கொடுக்கவில்லையோ அவர்கள் இந்த வெடிப்புள்ள தொட்டிகளை தான் வெட்டிக் கொள்வார்கள். ஆவியானவர் யாரிடத்தில் இல்லையோ அவர்களும் இந்த வெடிப்புள்ள தொட்டிகளை தான் ஃபாலோ பண்ணுவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆகவே அருமையானவர்களே, தீமை எது? தேவனாகிய கர்த்தரை ஜீவ தண்ணீர் ஊற்றை விடுகிறது. ஆமென். தாவீது சொல்லுகிறார், நானோ என் தேவனை நான் அண்டிக் கொள்வேன். சங்கீதம் 73 27 28 நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், சங்கீதம் 73 27 28 நாம் வாசிப்போம் என்றால், அங்கே வேதம் சொல்லுகிறது அருமையானவர்களே, ஹல்லேலூயா, இதோ உம்மை விட்டு தூரமாய் போகிறவர்கள் நாசமடைவார்கள். தேவனை விட்டு எந்த சூழ்நிலையிலும் நாம் தூரமா என்ன செய்யக்கூடாது. அந்த ஜீவ தண்ணீர் ஊற்றை, வார்த்தையை எந்த சூழ்நிலையிலும் நாம் விட்டுவிடக் கூடாது. இதோ உம்மை விட்டு தூரமாய் போகிறவர்கள் ஹல்லேலூயா நாசமடைவார்கள். ஆசாவுக்கு வேதத்தில் வாசிக்கிற அருமையானவர்களே, நீங்கள் தேவனோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். நீங்கள் அவரை விட்டுவிட்டார் அவர் உங்களை என்ன செய்வார்? விட்டு விடுவார். ஹல்லேலூயா. ஜெபத்தை, வேத வாசிப்பை, கர்த்தரை ஆராதிக்கிறதை, ஊழியம் செய்கிறதை, கர்த்தருக்காய் செய்கிற காரியங்களை நாம் என்ன செய்யக்கூடாது? விட்டுவிடக்கூடாது. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எரேமியா 15:6 வாசிப்பீர்கள் என்றால், அங்கே வேதம் சொல்லுகிறது அருமையானவர்களே, ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நீ என்னை விட்டு பின்வாங்கி போனாய், ஆகையால் என் கையை உனக்கு விரோதமாய் நீட்டி. நல்ல கவனிங்க, எந்த சூழ்நிலையிலும் நாம் கர்த்தரை விட்டு என்ன செய்யக்கூடாது. அது தீமை. ஹல்லேலூயா. அது நம்முடைய மன நேர்மையை கெடுத்துவிடும், நம்முடைய செம்மையை கெடுத்துவிடும். நீங்கள் எபிரேயர் 10:38 39 நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், Hebrew chapter 10 verse 38 39 அங்கே வேதம் சொல்லுகிறது அருமையா, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போவானானால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாயிராது. ஹல்லேலூயா. தேவனுடைய காரியத்தில், கர்த்தருடைய காரியத்தில், ஊழியத்தின் காரியத்தில், சத்தியத்தில் நாம் என்ன செய்யக்கூடாது? ஹல்லேலூயா. பின்வாங்க கூடாது. ஆமென். அப்படி நாம் பின்வாங்குவோம் என்றால் வார்த்தை, ஹல்லேலூயா, இன்னைக்கு உலக நன்மைகளுக்காக, உலகத்தின் கௌரவத்திற்காக எத்தனையோ பேர் சத்தியத்தை விட்டு விடுகிறார். ஹல்லேலூயா. பின்வாங்குகிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. வெடிப்புள்ள தொட்டிகளை ஃபாலோ பண்ணுகிறாங்க. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகள், கர்த்தர் சொல்லுகிறார், உன்மேல் என் ஆத்துமா பிரியமாக இராது. பின்வாங்க. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பின்வாங்கி போவானானால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாயிராது. நாமோ கெட்டு போக பின்வாங்குகிறவர்களாயிராமல் ஆத்துமா ஈடேற விசுவாசிகளாக இருக்கிறோம். இந்த ஆத்துமா என்ன செய்ய வேண்டும்?
ಇರಬೇಕು. சிலர் இந்த உலக நன்மைகளை பார்க்கிறார். ಕೆಲವು ಈ ಪ್ರಾಪಂಚಿಕ ಮೇಲನ್ನು ನೋಡುತ್ತಾರೆ. ஹalleluya. உலக நன்மைகளை பார்த்து ಈ ಪ್ರಾಪಂಚಿಕ ಮೇಲನ್ನು ನೋಡಿ சத்தியத்தை விட்டு விடுகிறார். ಸತ್ಯವನ್ನು ಬಿಟ್ಟು ಬಿಡುತ್ತಾರೆ. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ನನ್ನ ಪ್ರೀತಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, இது ஒரு தீமை. ಇದು ಒಂದು ಕೆಟ್ಟದ್ದು. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರವಾಗಲಿ. கலப்பையில் கை வைத்து விட்டு ನಾವು பின்னிட்டு கூட என்ன செய்யக்கூடாது. ನಾವು ಹಿಂದೆ ದೊಣ್ಣದ ಮೇಲೆ ಕೈ ಇಟ್ಟು ಹಿಂದೆ ಏನು ಮಾಡಬಾರದು. அவன் அவருக்கு உகந்தவன் அல்ல. ಅದು ಅವನಿಗೆ ತಕ್ಕವನು ಅಲ್ಲ. ஹalleluya. ಹalleluya. பிசாசானவன் ಸೈತಾನನು ಸತ್ಯವನ್ನು வார்த்தையை விட்டு ವಾಕ್ಯವನ್ನು ಬಿಟ್ಟು வார்த்தையின்படியான சபையை விட்டு ವಾಕ್ಯವಾಗಿರತಕ್ಕಂತ ಸಭೆಯನ್ನು ಬಿಟ್ಟು பின்வாங்கும்படியாக ಹೋಗುವುದಕ್ಕಾಗಿ எத்தனையோ காரியங்களை கொண்டு வருகிறார். ಏನೋ ಸಂಗತಿಗಳನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಬರುತ್ತಾನೆ. கர்த்தர் வேதனையோடு சொல்லுகிறார், ಕರ್ತನು ವೇದನೆ வானங்களே கேளுங்கள். ಆಕಾಶವೇ ಕೇಳಿರಿ. ஹalleluya. ಹalleluya. என் ஜனங்கள் ನನ್ನ ಜನರು ரெண்டு தீமைகளை செய்தார். ಎರಡು ಕೆಟ್ಟ ಕಾರ್ಯಗಳನ್ನು ஒன்று, ಒಂದು ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய என்னை விட்டு விட்டார். ಜೀವ ಜಲದ ಬುಗ್ಗೆಯಾದ ನನ್ನನ್ನು ಬಿಟ್ಟು ಬಿಟ್ಟರು. தண்ணீர் நிற்காத தொட்டிகளை வெட்டி கொண்டார். ನೀರು ನಿಲ್ಲದೇ ಇರತಕ್ಕಂತ ತೊಟ್ಟಿಗಳನ್ನು ತೋಡಿಕೊಂಡರು. சங்கீதக்காரனாய் தாவீது சொல்லுகிறார், ಕೀರ್ತನಗಾರನಾದ ದಾವೀದನು ಹೇಳುತ್ತಾನೆ, சங்கீதம் 73:2 நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், ಕೀರ್ತನೆ 73:2 ಓದುವಾಗ என் கால்கள் ಅಲ್ಲಿ ಕಾಲುಗಳು இடறுதலுக்கு சற்றே தப்பிற்று. ಎಡರಿ ಹೋಗುವುದಕ್ಕೆ ಜಾರಿ ಹೋಗುವುದಕ್ಕೆ ಸ್ವಲ್ಪವೇ ತಪ್ಪಿಸಲ್ಪಟ್ಟು ஜாரி ಹೋಗುವುದಕ್ಕೆ ಜಾರಿ ಹೋಗುವುದಕ್ಕೆ நானும் பின்னாடி போயிருப்பேன், ನಾವು ಹಿಂದೆ ಹೋಗುತ್ತೇವೆ. நானும் பின்வாங்கி போயிருப்பேன், ನಾನು ಹಿಂದೆ ಹೋಗುತ್ತಿದ್ದೆ. நானும் விழுந்து போயிருப்பேன். ನಾನು ಬಿದ್ದು ಹೋಗುತ್ತಿದ್ದೆ. ஆனா கொஞ்சம் தான் தப்பிற்று. ನಾನು ಸ್ವಲ್ಪವೇ ತಪ್ಪಿಸಲ್ಪಟ್ಟೆ. ஏன் அப்படின்னா, ಯಾಕೆ ಆ ರೀತಿ? துன்மார்க்கரின் வாழ்வை நான் காண்கையில் ದುಷ್ಟರ ಸೌಭಾಗ್ಯವನ್ನು ನಾನು வீம்புக்காரராகிய அவர்கள் மேல் பொறாமை கொண்டேன். ಸೊಕ್ಕಿನವರ ಮೇಲೆ ನಾನು ಉರಿಗೊಂಡೆನು. ஹalleluya. ಹalleluya. அவர்கள் எப்படித்தான் இருக்கிறார்கள்? ಅವರು ಯಾವ ರೀತಿಯಾಗಿ நன்றாகத்தானே இருக்கிறார்கள். ಇರುತ್ತಾರಲ್ಲ. ஹalleluya. நான் தான் விருதாவாகவே என் இருதயத்தை நான் சுத்தம் பண்ணுகிறேன். ನಾನು ಸುಮ್ಮನೆ ನನ್ನ ಹೃದಯವನ್ನು ನಾನು ಶುದ್ಧೀಕರಿಸುವುದು, குற்றமில்லாமையிலே என் கையை கழுவுகிறேன். ನಾನು ತಪ್ಪು ಇಲ್ಲದೆ ನನ್ನ ಕೈಗಳನ್ನು ತೊಳೆಯುತ್ತೇನೆ. நாள்தோறும் நான் வாதிக்கப்படுகிறேன். ದಿನಂಪ್ರತಿ ನಾನು ಕಷ್ಟಕ್ಕೆ ಒಳಪಡುತ್ತೇನೆ. காலைதோறும் தண்டிக்கப்படுகிறேன். ಪ್ರತಿನಿತ್ಯವೂ ನಾವು ದಂಡನೆಗೆ என் ಒಳಪಡುತ್ತೇವೆ. கால் கொஞ்சம் தான் தப்பிற்று. ನನ್ನ ಕಾಲು ಸ್ವಲ್ಪವೇ ತಪ್ಪಿತು. ஹalleluya. ಹalleluya. யாரை பார்க்கும் பொழுது? ಯಾರನ್ನು ನೋಡುವಾಗ? துன்மார்க்கருடைய வாழ்வை பார்க்கும் பொழுது, ದುಷ್ಟರ ಸೌಭಾಗ್ಯ அந்த வீம்புக்காரரை பார்க்கும் பொழுது, ಆ ಸೊಕ್ಕಿನವರನ್ನು ನೋಡುವಾಗ அவர்களுக்கு மரண பரியந்தம் இக்கட்டே இல்லை. ಅವರಿಗೆ ಮರಣದ ತನಕ ಯಾವ ಇಕ್ಕಟ್ಟುಗಳೂ ಇಲ್ಲ. ஹalleluya. ಹalleluya. இடுக்கண்களும் இல்லை. ಅವರಿಗೆ ಇಕ್ಕಟ್ಟುಗಳು அவர்கள் பலன் உறுதியாக இருக்கிறது. ಅವರ ಬಲವು ದೃಢವಾಗಿದೆ. ஆகவே பெருமை சரப்பணியை போல் அவர்களை சுற்றி கொள்ளுகிறது. ಆದರೆ ಸರಪಣಿಯ ಹಾಗೆ ಅವರಿಗೆ ಗರ್ವವು ಅವರನ್ನು அவர்களுடைய வாழ்க்கையை நான் பார்க்கும் பொழுது, ಅವರ ಬದುಕನ್ನು ನಾನು ನೋಡುವಾಗ ஹalleluya, ಹalleluya. நானும் பின்வாங்கி போயிருப்பேன், ನಾನು ಹಿಂದೆ ಹೋಗುತ್ತೇನೆ. நானும் தடுமாறி இருப்பேன், ನಾನು ಜಾರಿ ಹೋಗುತ್ತೇನೆ. நானும் இடறி போயிருப்பேன். ನಾನು ಬಿದ್ದು என் ಹೋಗುತ್ತೇನೆ. கால் கொஞ்சம் தான் தப்பிற்று. ಸ್ವಲ್ಪವೇ ತಪ್ಪಿಸಲ್ಪಟ್ಟೆ. ஏன் அப்படின்னா, ಯಾಕೆ ಆ ರೀತಿ? நான் தேவனுடைய ஆலயத்திற்கு சென்றேன். ನಾನು ದೇವರ ಆಲಯಕ್ಕೆ ಹೋದೆ. ஹalleluya. ಹalleluya. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಸ್ತೋತ್ರವಾಗಲಿ. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ಪ್ರಿಯರಾದ ದೇವರ இதை நான் அறியும்படிக்கு யோசித்து பார்த்தேன். ಇದನ್ನು ನಾನು ತಿಳಿದುಕೊಳ್ಳುವುದಕ್ಕೋಸ್ಕರವಾಗಿ நான் தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசித்து ನಾನು ದೇವರ ಪರಿಶುದ್ಧ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಪ್ರವೇಶಿಸಿ அவர்கள் முடிவை கவனித்து உணரும் அளவும் ಅವರ ಅಂತ್ಯವನ್ನು ನಾನು ಗಮನಿಸಿ ಅದನ್ನು ತಿಳಿದುಕೊಳ್ಳುವ ತನಕ எங்க போனாரா? ಎಲ್ಲಿಗೆ ಹೋದರು? தேவனுடைய ದೇವರ ஆலயத்திற்கு. ಆಲಯಕ್ಕೆ. ஹalleluya. ಹalleluya. அங்க போன பிறகுதான் அவருக்கு என்ன வந்திருக்கு? ಅಲ್ಲಿ ಹೋದ ನಂತರ ಅವರಿಗೆ ಏನು ಬಂತು? உணர்வு வந்திருக்கு. ಎಚ್ಚರ ಬಂತು. ஹalleluya. ಹalleluya. அது வரைக்கும் ಅದು ತನಕ யாருடைய வாழ்க்கையை பார்த்துக்கிட்டு இருந்தார்? ಯಾರ ಬಾಳ ನೋಡುತ್ತಿದ್ದರು? துன்மார்க்குடைய வாழ். ದುರ್ಮಾರ್ಗನ ಬಾಳ. ஐயோ, அவங்க நல்லா தான் இருக்காங்க, ಎಷ್ಟೋ ಚೆನ್ನಾಗಿ நான் தான் சும்மா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கேன். ನಾನು ಸುಮ್ಮನೆ ಈ ರೀತಿಯಾಗಿ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರವಾಗಲಿ. தேவாலயத்திற்கு போனார், ದೇವಾಲಯಕ್ಕೆ ಹೋದರು. அவருடைய முடிவை சிந்தித்தார். ಅವರ ಅಂತ್ಯವನ್ನು ಯೋಚಿಸಿದರು. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರವಾಗಲಿ. அதற்கு பிறகு அவர் சொல்லுகிறார், ಅದರಂತೆ ಅವರು ಹೇಳುತ್ತಾರೆ, பரலோகத்தில் உண்மை இல்லாமல் எனக்கு யாருண்டு? ಭೂಲೋಕದಲ್ಲಿ ನಿಮ್ಮನ್ನಲ್ಲದೆ ನನಗೆ ಬೇರೆ இந்த ಯಾರಿದ್ದಾರೆ? பூலோகத்தில் ಈ ಭೂಲೋಕದಲ್ಲಿ உம்மை தவிர எனக்கு வேறு விருப்பமும் இல்லை. ನಿಮ್ಮನ್ನು ಅಲ್ಲದೆ ಬೇರೆ ನನಗೆ ಇಚ್ಛೆ ಇಲ್ಲ. இதோ ಇಗೋ, உம்மை விட்டு யார் தூரமாய் போகிறார்கள்? ನಿಮ್ಮನ್ನು ಬಿಟ್ಟು ಯಾರು ದೂರವಾಗಿ ಹೋಗುತ್ತಾರೋ? ஹalleluya. ಹalleluya. அவர்கள் நாசமடைவார்கள். ಅವರು ನಾಶವಾಗಿ ಹೋಗುವರು. உம்மை விட்டு சோரம் போகிற அனைவரை நீ சங்கரிப்பி. ನಿಮ್ಮನ್ನು ಬಿಟ್ಟು ಸೋತು ಹೋಗತಕ್ಕ ಅನೇಕರನ್ನು எனக்கோ ನನಗೂ தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே நலம். ದೇವರನ್ನೇ ಅವಲಂಬಿಸಿಕೊಂಡಿರುವುದು ಉತ್ತಮ. ஹalleluya. ಹalleluya. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರವಾಗಲಿ. எப்படி இருக்கணுமா? ಯಾವ ರೀತಿಯಾಗಿರಬೇಕು? தேவனை ದೇವರನ್ನು அண்டிக் கொண்டிருக்கணும். ಅವಲಂಬಿಸಿಕೊಂಡಿರಬೇಕು. அண்டிக் கொண்டிருத்தார். ಅವರನ್ನು ಅವಲಂಬಿಸಿಕೊಂಡಿರಬೇಕು. ஹalleluya. ಹalleluya. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರವಾಗಲಿ. தேவனோடு இணைந்திருத்தல், ಅವರೊಂದಿಗೆ ಸೇರಿ ಇರತಕ್ಕ பின்வாங்காத ஒரு இருதயம். ಬಾಗಿ ಹೋಗದೇ ಇರತಕ್ಕ ஹalleluya. ಹalleluya. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவார். ಹೇಳೋಣ. என் அன்பு தேவனுடைய பிள்ளை, ನನ್ನ ಪ್ರೀತಿ ದೇವರ ಮಗ ஊழியத்திலும்
ಸೇವೆಯಲ್ಲಿ கர்த்தர் மேல் வைக்கிற நம்பிக்கை, ಕರ್ತನ ಮೇಲೆ ಇಡತಕ್ಕಂತ ಭರವಸೆ, கர்த்தருக்காய் செய்கிற காரியங்கள். ಕರ್ತನಿಗೋಸ್ಕರವಾಗಿ ಮಾಡತಕ್ಕಂತ ಸಂಗತಿಗಳಲ್ಲಿಯೂ நேற்று அந்த அம்மா சாட்சி சொன்னாங்கப்பா, ನಿನ್ನೆ ಅಮ್ಮ ಸಾಕ್ಷಿ ಹೇಳಿದ್ರು. எல்லாரும் விட்டுட்டாங்க, ಎಲ್ಲರನ್ನು ಬಿಟ್ಟು ಬಿಟ್ಟರು. நான் கர்த்தரை என்ன செய்யல, ನಾನು ಕರ್ತನ ನಿನ್ನ ಮಾಡಲಿಲ್ಲ, பின்வாங்கவே ಬಿಟ್ಟು இல்லை. ಹೋಗಲೇ ಇಲ್ಲ. ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರವಾಗಲಿ. இன்றைக்கு நாங்க ஆசீர்வாதமா ಇದನ್ನ இருக்கிறோம். ನಾವು ಆಶೀರ್ವಾದಕರವಾಗಿ, இன்னைக்கு எல்லாரும் பார்த்து ஆச்சரியப்படுகிறார். ಇದನ್ನ ಎಲ್ಲರೂ ನೋಡಿ ಆಶ್ಚರ್ಯಗೊಳ್ಳುತ್ತಾರೆ. அந்த அம்மா சொன்னாங்க, ಆ ಅಮ್ಮ ಹೇಳಿದರು, கடந்த நாட்களுடைய மகளுடைய திருமணம் நடந்த பொழுது ಕಳೆದ ದಿನಗಳಲ್ಲಿ ಮಗಳ ಮದುವೆ ನಡೆದಾಗ அந்த திருமணத்தை பார்த்து ಆ ಮದುವೆಯನ್ನು ನೋಡಿ எல்லாரும் சொன்னாங்க, ಎಲ್ಲರೂ ಹೇಳಿದರು, நீ ஆராதிக்கிற தேவன் ನೀನು ಆರಾಧಿಸತಕ್ಕಂತ இயேசுதான் ஜீவனுள்ளவர். ಯೇಸುವೇ ಜೀವವುಳ್ಳವರು. ஹல்லேலூயா. அந்த ஆசீர்வாதம் எதினால் கிடைத்தது? ಆ ಆಶೀರ್ವಾದ ಯಾವುದರ ಮೂಲಕ? எந்த சூழ்நிலையிலும் ಯಾವುದೇ ಪರಿಸ್ಥಿತಿ அவங்க ಬಂದರೂ என்ன செய்யல, ಅವರು ಏನು ಮಾಡಲಿಲ್ಲ, பின்வாங்கல, ಹಿಂದೆ ಹೋಗಲಿಲ್ಲ, சத்தியத்தை விட்டு பின்வாங்கல, ಸತ್ಯವನ್ನು ಬಿಟ್ಟು ಹಿಂಬಾಗಿ சபையை விட்டு என்ன செய்யவில்லை, ಸಭೆಯನ್ನು ಬಿಟ್ಟು ಏನು ಮಾಡಲಿಲ್ಲ, பின்வாங்கவில்லை. ಹಿಂಬಾಗಿ ಹೋಗಲಿಲ್ಲ, ஜீவ தண்ணீர் ஊற்றை அவர்கள் என்ன செய்யவில்லை, ಜೀವನದ ಬುಗ್ಗೆಯನ್ನು ಅವರು ಏನು ಮಾಡಲಿಲ್ಲ, விடவில்லை. ಬಿಡಲಿಲ್ಲ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಸ್ತೋತ್ರವಾಗಲಿ. எரேமியாவின் புஸ்தகம் ಯೆರೆಮೀಯ ಪ್ರವಾದಿಯ 2வது அதிகாரம் 2ನೇ ಅಧ್ಯಾಯ 19வது வசனத்தை நீங்க வாஸ்து பார்த்தீங்கன்னு சொன்னா 19ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ಓದಿ ನೋಡುವಾಗ அங்க வேதம் சொல்லுகிறது, ಅಲ್ಲಿ ವಾಕ್ಯವು ತಿಳಿಸಲ್ಪಟ್ಟಿದೆ. ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ. இந்த தீமையை விட்டு நாம் விலகவில்லை என்றால் ಈ ಕೆಟ್ಟತನವನ್ನು ಬಿಟ್ಟು ನಾವು ದೂರವಾಗದೆ அந்த ಇರುವುದಾದರೆ தீமை என்ன செய்யுமா, ಆ ಕೆಟ್ಟತನವು ಏನು உன் ಮಾಡುತ್ತದೆ? தீமை உன்னை தண்டிக்கும், ನಿನ್ನ ಕೆಟ್ಟತನವೇ ನಿನ್ನನ್ನು ಶಿಕ್ಷಿಸುವುದು, உன் மாறுபாடுகள் உன்னை கண்டிக்கும், ನಿನ್ನ ದ್ರೋಹಗಳೇ ನಿನ್ನನ್ನು ಖಂಡಿಸುವವು, உன் தேவனாகிய கர்த்தரை விடுகிறதும். ನಿನ್ನ ದೇವರಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಕರ್ತನನ್ನು ನೀನು ತೊರೆದು ಬಿಟ್ಟದ್ದು. அடுத்து ನಂತರ அவரை பற்றிய ಅವರ ಕುರಿತಾದ பயம். ಭಯ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. வெடிப்புள்ள தொட்டியை வெட்டுகிறதற்கு காரணம் என்ன? ಬಿರಿದ ತೊಟ್ಟಿಯನ್ನು ತೋಡಿಕೊಳ್ಳಲು ಕಾರಣವೇನು? வெடிப்பான உலக பாரம்பரியங்களையும் கற்பனைகளையும் அருமையானவர்களை தொடர்ந்து போவதற்கு காரணம் என்ன? ಬಿರಿದು ಹೋದಂತಹ ಸಂಪ್ರದಾಯವನ್ನು ಪದ್ಧತಿಗಳನ್ನು ಹಿಂಬಾಲಿಸಿ ಹೋಗುವುದಕ್ಕೆ ಕಾರಣವೇನು? என்ன பயம் இல்லை, ಯಾವ ರೀತಿಯಾದ ಭಯವಿಲ್ಲ, அவரை பற்றிய பயம் இல்லை, ದೇವರ ಕುರಿತಾದ ಭಯ, வார்த்தையை பற்றிய பயம் இல்லை. ವಾಕ್ಯದ ಕುರಿತಾದ ಭಯ, அது எத்தனை பொல்லாப்பும் ಅದರ ಮೂಲಕ ಎಷ್ಟೊಂದು ಕೆಟ್ಟ, அருவருப்புமான காரியம். ಅದು ಅಸಹ್ಯಕರವಾದ ಸಂಗತಿ. கர்த்தர் சொல்லுகிறார், ಕರ್ತನು நீ ಹೇಳುತ್ತಾನೆ, ஒரு கனி தரும் திராட்சை கொடி, ನೀನು ಫಲ ಕೊಡತಕ್ಕಂಥ நல்ல கனி கொடுக்கக்கூடிய உயர்குல திராட்சை செடி. ನೀನು ಉತ್ತಮ ಫಲ ಕೊಡತಕ್ಕಂಥ ಉನ್ನತ ಶ್ರೇಷ್ಠವಾದ ஆனா வெடிப்புள்ள தொட்டியை வெட்டி கொண்டது நிமித்தம், ನೀನು ಬಿರಿದ ತೊಟ್ಟಿಯನ್ನು ತೋಡಿಕೊಂಡ ನಿಮಿತ್ತ, ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ, ஜீவ தண்ணீர் ஊற்றை விட்டது நிமித்தம், ಜೀವಜಲದ ಬುಗ್ಗೆಯನ್ನು ಬಿಟ್ಟದ ನಿಮಿತ್ತ, வெடிப்புள்ள காரியங்கத்தை நீ பின்பற்றி போனது நிமித்தம், ಬಿರಿದಂತಹ ಸಂಗತಿಗಳನ್ನು ನೀನು ಹಿಂಬಾಲಿಸಿ ಹೋದ நீ உயர்குல திராட்சை செடிதான். ನೀನು ಶ್ರೇಷ್ಠವಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ದ್ರಾಕ್ಷಲತೆ, இது நிமித்தம் ಇದರ ನಿಮಿತ್ತ நீ காட்டு கொடிகளின் ஆகாத கொடியாய் போய்விட்டாய். ನೀನು ಕಾಡು ಬಳ್ಳಿಯ ಆಗದೆ ಪ್ರಯೋಜನವಿಲ್ಲದಂತಹ ಬಳ್ಳಿಯಾಗಿ ಹೋಗಿ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இந்த தீமையை விட்டு நீ என்ன செய், ಈ ಕೇಡನ್ನು ಬಿಟ್ಟು ನೀನೇನು ಮಾಡು, விலகு. ದೂರವಾಗು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அதுதான் செம்மையானவர்களுக்கு சமனான பாதை. ಅದು ಯಥಾರ್ಥವಂತರಿಗೆ ಸಮಾನವಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಹಾದಿ. இன்றைக்கு சிலருக்கு தெரியும் இது சத்தியம் இல்லைன்னு தெரியும், ಇದನ್ನ ಕೆಲವರಿಗೆ ಗೊತ್ತಿದೆ ಇದು ಸತ್ಯ ಅಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ, ஆனா அந்த வெடிப்புள்ளதை படிச்சுக்கிட்டு கிடப்பான். ಆದರೆ ಬಿರಿದಂತದನ್ನೇ ಹಿಡಿದುಕೊಂಡಿರುತ್ತಾರೆ. இப்போ நல்லது போல தெரியும், ಈಗ ಅದು ಚೆನ್ನಾಗಿ ಕಾಣುತ್ತದೆ, கர்த்தர் அதை பார்த்துட்டே இருக்கிற. ಆತನು ಕೂಡ நீ ನೋಡುತ್ತಿದ್ದಾನೆ. ஏன் அந்த வெடிப்புள்ள தொட்டி பின்னாடி போய்கிட்டு இருக்க? ಯಾಕೆ ಈ ಬಿರಿದ ತೊಟ್ಟಿಯ ಹಿಂದೆ ನೀನು ಹೋಗುತ್ತೆ ಎಂಬುದಾಗಿ, உலக சிற்றின்பத்திற்காக, ಪ್ರಾಪಂಚಿಕ உலக நன்மைக்காக, ಲೌಕಿಕ உலக காரியத்திற்காக. ಲೌಕಿಕ ಸಂಗತಿಗಳಿಗಾಗಿ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ. அது அவருக்கு மறைவாக இல்லை. ಅದು ಅವರ ಮುಂದೆ ಮರೆಯಾಗಿದೆ. ஆகவே என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ನನ್ನ ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, அந்த தீமையை ಈ ಕೆಟ್ಟದ್ದನ್ನು நாம் விட்டு விலகுவோம். ನಾವು ಬಿಟ್ಟು ದೂರವಾಗೋಣ. கர்த்தர்ட்ட சொல்லுவோம், ಕರ್ತನ ಬಳಿ எனக்கு ஜீவ தண்ணீர் ஊற்று போதும், ನನಗೆ ಜೀವಜಲದ ಬುಗ್ಗೆಯು நீர் போதும், ನೀರೊಬ್ಬರೇ ಸಾಕು, சத்தியம் போதும், ಸತ್ಯವೂ ಸಾಕು, வார்த்தை போதும், ವಾಕ್ಯವೂ ಸಾಕು. ஒரு காலம் பின்வாங்க மாட்டேன். ಆಗಿದ್ದು ಇರುವುದಾದ್ರೆ ಒಂದು ಕಾಲವು ಹಿಂಬಾಗಿ ಹೋಗುವುದಿಲ್ಲ. உலகால் படிடுவோமா? ಕಾಲೋಣ, கர்த்தர்ட்ட கேட்போமா? ಕರ್ತನ ಬಳಿ ಕೇಳೋಣ. ஜீவ தண்ணீர் ஊற்று, ಜೀವಜಲದ ಬುಗ್ಗೆ, கர்த்தருடைய வார்த்தை ಕರ್ತನ ವಾಕ್ಯವು எவ்வளவு மேன்மையானது. ಎಷ್ಟೊಂದು ಶ್ರೇಷ್ಠವಾದದ್ದು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அதுதான் ಅದೇ நம்முடைய ஆத்துமாவை ஈடேற செய்யும். ನಮ್ಮ ಪ್ರಾಣವನ್ನು ರಕ್ಷಣೆಯು ಮಾಡುತ್ತೆ. நம்முடைய ஆத்துமாவை ஈடேற பண்ணால் ನಮ್ಮ ಆ ಪ್ರಾಣವನ್ನು ರಕ್ಷಣೆ ಮಾಡುತ್ತೆ. சகோதரர்கள் எல்லாரும் கரங்களை உயர்த்தி ಎಲ್ಲರೂ ಕೈಗಳನ್ನು ಎತ್ತಿಕೊಂಡವರ எந்த சூழ்நிலையிலும் ಯಾವುದೇ ಪರಿಸ್ಥಿತಿ வார்த்தையை விட்டு, ವಾಕ್ಯವನ್ನು ಬಿಟ್ಟು, ஜீவ தண்ணீர் ஊற்றை விட்டு, ಜಲದ ಬುಗ್ಗೆಯನ್ನು ಬಿಟ್ಟು, சத்தியத்தை விட்டு, ಸತ್ಯವನ್ನು ಬಿಟ್ಟು, ஹல்லேலூயா, என் தேவனை விட்டு ನನ್ನ ದೇವರನ್ನು ಬಿಟ್ಟು நான் ஒரு காலம் பின்வாங்க மாட்டேன். ನಾನು ಒಂದು ಕಾಲವಾಗಿ ಹಿಂದೆ ಹೋಗಿ ஹல்லேலூயா. சத்தியம் போதும், ಸತ್ಯವನ್ನೇ ಸಾಕು, ஜீவ தண்ணீர் ஊற்று போதும். ಜಲ ಬುಗ್ಗೆಯೊಂದೇ ஓ, வெடிப்புள்ள தொட்டிகளும் எனக்கு தூரம், ಬೀರಿದು ಹೋದಂತ ತೊಟ್ಟಿಯು ನನಗೆ ದೂರವಾಗಿದೆ. ஜீவ தண்ணீர் நிற்காத வெடிப்புள்ள தொட்டிகள் எனக்கு தூரம், ಜೀವಜಲದ ನೀರು ನಿಲ್ಲದೆ ಇರತಕ್ಕಂತ ಬೀರದ அதோடு அது எனக்கு வேண்டாம். ಅದು ನನಗೆ ಬೇಡ.
அதோடு உள்ள தொடர்பு எனக்கு வேண்டாம். ಅವರೊಂದಿಗಿರತಕ್ಕಂಥ ಸಂಪರ್ಕವೂ ಬೇಡ. வெடிப்புள்ள தொட்டி எனக்கு வேண்டாம். ಬಿಗಿದ ತೊಟ್ಟಿ ನನಗೆ ಬೇಡ. வாயில எல்லாரும் அறிக்கை இடுவார், ಎಂಬುದಾಗಿ ಎಲ್ಲರೂ ಬಾಯಿಯಲ್ಲಿ ಅರಿಕೆ ಮಾಡಿ, மனுஷன் வெட்டுகிற வெடிப்புள்ள தொட்டி எனக்கு வேண்டாம். ಮನುಷ್ಯರು ತೋಡಿಕೊಳ್ಳತಕ್ಕಂಥ ಬಿರಿದು ಹೋಗತಕ್ಕಂಥ ತೊಟ್ಟಿ ನನಗೆ ಬೇಡ. என் தேவனுடைய ஜீவ தண்ணீர் ஊற்று எனக்கு போதும். ನನ್ನ ದೇವರ ಜೀವ ಜಲದ ಬುಗ್ಗೆ ನನಗೆ ಸಾಕು. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஒருவேளை ಒಂದು ವೇಳೆ அப்படிப்பட்ட தீமைகள் ಆ ರೀತಿಯ ಕೆಟ್ಟ என்னை அறியாமல் சூழ்ந்திருக்கும் என்றால், ತಿಳಿಯದೆ ನೀವು ಅದನ್ನು ಹೋಗಿರುವುದಾದರೆ, ஒருவேளை அறிந்து அந்த தீமைக்குள்ள போயிருப்போம் ಒಂದು என்றால், ವೇಳೆ ತಿಳಿದು ಆ ಕೆಟ್ಟತನಕ್ಕೆ ಹೋಗಿರುವುದಾದರೆ, டுடே ಈ ದಿನವೇ இன்றைக்கு ಈ ದಿನವೇ அந்த தீமை என்னை விட்டு விலக்கி போடும். ಆ ಕೆಟ್ಟದನ್ನು ನನ್ನನ್ನು ಬಿಟ್ಟು ಅಗಲಿಸು. தீமை எனக்கு வேண்டாம், ಕೆಟ್ಟ ನನಗೆ ಬೇಡ. இயேசு எனக்கு போதும். ಯೇಸು ನನಗೆ ಸಾಕು. ஜீவ தண்ணீர் ஊற்று எனக்கு போதும். ಜೀವಜಲ ಬುಗ್ಗೆ ನನಗೆ ಸಾಕು. சத்தமாய் சொல்லுவோமா? ಸತ್ಯವಾಗಿ ಹೇಳೋಣ. ஜீவ தண்ணீர் ஊற்று எனக்கு போதும். ಜೀವ ಜಲದ ಬುಗ್ಗೆ ನನಗೆ ಸಾಕು. தேவனை அண்டிக் கொண்டிருப்பது எனக்கு போதும். ದೇವರನ್ನೇ ನಾನು ಅಂಟಿಕೊಂಡಿರುವುದು ನನಗೆ ಸಾಕು. தேவனே, நான் உம்மையே அண்டிக் கொள்ளுகிறேன். ನಾನು ನಿನ್ನನ್ನೇ ಅವಲಂಬಿಸಿಕೊಂಡಿರುವೆ. ஹalleluya, ஹalleluya. எங்கள் அன்பின் பரம தகப்பனே, ನಮ್ಮ ತಂದೆಯೇ, இந்த வார்த்தைகள் நம்முடைய பிள்ளைகளை உணர்த்தட்டும். ಈ ವಾಕ್ಯಗಳು ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳನ್ನು உம்மை பற்றிக் கொள்ளட்டும், ನಿಮ್ಮನ್ನೇ உம்மை அண்டிக் கொள்ளட்டும், ನಿಮ್ಮನ್ನೇ ಮರೆಯಾಗಿ சத்தியத்தை அண்டிக் கொள்ளட்டும், ಸತ್ಯವನ್ನು ஜீவ தண்ணீர் ஊற்றை அண்டிக் கொள்ளட்டும். ಜೀವ ಜಲದ ಬುಗ್ಗೆಯನ್ನು ಮರೆ ಹೋಗಿರಲಿ. வாழ்த்துகிறேன், ஆசீர்வதியும் ಶುಭ இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ಹೆಸರಿನಲ್ಲಿ ತಂದೆಯೇ. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானுடைய ஐக்கிய சிநேகமும் ஆசீர்வாதம் வழி நடத்தலும் நாம் அனைவரோடு கூட என்றும் என்றும் சதா காலங்களிலும் கூட இருப்பதாக. ஆமென். இன்றைக்கு ஹவுஸ் விசிட்டிங் கோம்பு நகர், சி குரூப், ஹெச் குரூப், சித்தூர். இந்த ஹவுஸ் விசிட்டிங் ஆசீர்வதிப்பாராக. ஒரு சிறிய அறிவிப்பு, ஹெல்பிங் ஹேண்ட்ஸில் உள்ள சகோதரர்கள் தயவு